ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு த சேனல் ஊன் விருந்து. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ரெசிபியில் தான் பார்க்க வந்திருக்கேன். அவரைப்பருப்பு வரகரிசி சாதம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை இந்த ரெசிபிக்கு. நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட தேங்காய் வந்து ஒரு 5 சில் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் தேவை. இதுக்கு வந்து மெயினாக அவரைப்பருப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு அவரைப்பருப்பு முன்னாடி நாள் நைட்டே வந்து ஊற போட்டு வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு வந்து வரகரிசி வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நெய்யை ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுட்டு, நெய் நல்லா வந்து சூடானதும் நம்ம மொத்தமாக அந்த தேங்காய், இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இந்த கன்சிஸ்டன்சியில். இது அப்படியே நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டு வதக்க போகிறோம். இப்போ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மொத்தமாக சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் நல்லா அது வந்து வதங்கட்டும். நெய்யோட ஃப்ளேவரும் தேங்காய் அந்த மொத்த ஃப்ளேவரும் வந்து சேர்ந்து ஆட் ஆகும். இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவும் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. இவ்வளோ தான் நம்மளோட இதுவே. இதுக்கப்புறம் வரகரிசியும் அவரைப்பருப்பு தான் சேர்க்க போகிறோம். வரகரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சதை நீங்கள் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து வரகரிசியை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு கூட வரகரிசியை வந்து விட்டுறலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகட்டோன்னு. இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நெய், வரகரிசி, அவரைப்பருப்பு எல்லாமே சத்தான உணவு தான். இது எல்லாமே வந்து சேர்த்து கொடுத்தீங்கனாலே ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. குழந்தைங்கன்னு இல்லை, நீங்கள் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் அது. அப்புறமா அவரைப்பருப்பையும் வந்து சேர்த்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வரகரிசிக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் மூடி போட்டு. அது நல்லா கொதித்து வரகரிசி வெந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்குது ஒரு 5 மினிட்ஸில். இப்போ நல்லா கொதித்து குழஞ்சி நல்லா வந்திருக்கு. இது மாற விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிடும். அப்படியே வந்து சுட சுட குழந்தைங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிங்கன்னா அந்த நெய் டேஸ்ட்டும் வரகரிசி, அவரைப்பருப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க. நிஜமாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.